ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைனா டெய்லர்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய விஷயமே பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து முன் போர்ஷன் வந்து கரெக்டாக எப்படி நான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள். 2, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு நமக்கு முன் போர்ஷன் 2 இருக்கும். அதில் பிகினர்ஸுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் டெய்லராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம மார்க்கரால் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சு போடலாம். என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சில டைமில் அர்ஜென்ட் நம்ம தைக்கும்பொழுது 2மே லெஃப்ட் சைடாக தைச்சிரும். அப்படி இல்லைன்னா 2மே ரைட் சைடு நம்ம தைச்சு அப்புறம் பிரிச்சுட்டு கிடக்குவோம். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு தேவையில்லாமல் டைமிங் அதிகமாகும். அதனால 2 சைடுமே லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், அதை தைச்சிக்கிட்டேன். அதாவது சுற்றி அவுட்லைன் விட்டுக்கிட்டேன். மெயின் துணியும் லைனிங் துணியும் சேர்த்து அவுட்லைன் விட்டு சுற்றி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2ம் சேர்த்து நான் குறுக்க ஒரு தையல் போடுறேன். ஏன் அந்த தையல் போடுறேன்னா, நம்ம முன் போர்ஷனுக்கு 3 டாட்டு, அதாவது கப் சைஸுக்கு ஜஸ்ட்டு அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக 3 டாட் நம்ம பிடிப்போம். அந்த டாட்டை வந்து கரெக்டாக அந்த 2 கிளாத்தும் சேமாக நம்ம தையல் போடும்பொழுது கரெக்டாக நமக்கு ஷேப் வர அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அப்போ தான் நம்ம தையல் போட முடியும். அதுக்காக தான் அது மாதிரி தையல் போடுறது. பாருங்க, இந்த ஜஸ்ட் ரவுண்ட் இருக்குது பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வச்சு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே கர்வ் லைன் மாதிரி தூக்கி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு க்ளோஸிங்காக உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்த ஜஸ்ட் ரவுண்டு வரும்போது அந்த இடம் ஷார்ப்பாக அசிங்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக அந்த கர்வ் லைன் மாதிரி மேலே தூக்கி போடணும். அந்த மடக்கி வச்சு ஏன் தைக்கிறேன்னா, நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா பட்டி ஷேப் கரெக்டாக, அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால தான் அந்த மடக்கி வச்சு தைக்கணும். ஸோ ஒரு ஒன் சைடு முடிஞ்சிச்சு. இன்னொரு சைடு, அதாவது லெஃப்ட் சைடு முடிஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ ரைட் சைடு வச்சுருக்கேன். அதை எப்படி அவுட்லைன் விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் அவுட்லைன் விட்டு நீங்கள் தைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா குயிக்காக ஒரு ப்ளவுஸ் சீக்கிரம் தைச்சி முடிச்சிடலாம். அதனால தான் அந்த மாதிரி ஒரு டைப் ஃபாலோ பண்ணுறேன். அங்கே பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட வந்து முக்கியமாக நீங்கள் அதை பார்க்க வேண்டிய விஷயம், அங்கே அடையாளப்படுத்தியிருக்கான். ஸோ இருந்தாலும் அதை மார்க்கரால் மார்க் பண்ணுறேன். அது ஏன்னா நம்ம அந்த இடத்துல கை ஜாயின் பண்ணோம். அதுதான் ஆம்கோல் ரவுண்டு. ஆம்கோல் ரவுண்டு அந்த அடையாளப்படுத்திக்கிறது வந்து ஃபிட்டிங் தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக அந்த அடையாளப்படுத்துகிறேன். அப்படி அடையாளப்படுத்தியும் அந்த இடம் மார்க்கரால் ஏன் மார்க் பண்ணுறான், அதை ரொம்ப நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அந்த பாயிண்ட்டை. ஏன் மார்க்கரால் மார்க் பண்ணுறேன்னா, நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி அந்த ஆம்கோல் கிட்ட நம்ம ஸ்லீவும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸ்லீவை ஜாயின் பண்ண பிறகு ஓவர்லாக் பண்ணுவோம். ஓவர்லாக் போடும்பொழுது அது மறைஞ்சிடும். அந்த அடையாளப்படுத்திக்கிறது வந்து மறைஞ்சிடும். மறைஞ்சிட்டா கரெக்டான ஃபிட்டிங் வந்து நம்ம எந்த இடத்துக்கிட்ட நம்ம எப்படி வச்சு பார்க்கணுன்றது நமக்கு தெரியாது. அ அதுக்காக தான் நாங்க அந்த இடம் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணும்போது ஓவர்லாக் போட்டாலும் அந்த மார்க்கர் நமக்கு மார்க்கிங் தெரியும். அப்போ நமக்கு ஃபிட்டிங் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்னுடைய டெய்லரிங் ஷாப்பில் இந்த மாதிரி தான் நாங்கள் தைப்போம். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப கம்மி டைமில் நீங்கள் சீக்கிரம் ஒரு ப்ளவுஸை குயிக்காக நீங்கள் தைச்சி நீங்கள் கொடுத்துர்லாம். நீங்களும் தைச்சி போடுறதா இருந்தாலும் நீங்கள் தைச்சி போட்டுக்கலாம். ஒரு ப்ளவுஸை வந்து நார்மல் ப்ளவுஸு 20 நிமிஷத்தில் நாங்கள் தைச்சிருவோம். லைனிங் ப்ளவுஸு ½ அன் ஹவர் அப்படி இல்லைன்னா 3/4 மணி நேரம் நாங்கள் தைச்சி, அதாவது ஹெம்மிங் பண்ணி கொக்கி கட்டி கொடுக்குறதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். தைச்சி நாங்கள் கொடுத்துருவோம். அதனால நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாலாம் ஒரு ப்ளவுஸை போட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். பாருங்கள், முன் போர்ஷன் வந்து உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ நேரம் காமிச்சேன்னா அவ்வளோ டைம் தான். ரொம்ப அதிகம்லாம் இருந்திருக்காது. ஒரு 5 நிமிஷம் இப்படி தான் இருந்திருக்கும். 5 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு 10 செகண்ட் அந்த டைமில் தான் ஒரு முன் போர்ஷன் முடிச்சிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த கட் பண்ணுறத மட்டும் தான் நான் ஸ்கிப் பண்ணேன்னா, வேறு எதையுமே நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணவே இல்ல. அதாவது ஸ்கிப் பண்ணி போடல. கட் பண்ணோம்னா சுத்தி எக்ஸ்ட்ரா உள்ள துணிய கட் பண்ணோம்ல, அத ஒண்டி தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி போட்டேன். இவ்வளோ நேரம் தாங்க நாங்க ஒரு முன் போர்ஷன் தைக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்லீவு, பேக்கு, பட்டி எல்லாத்தையும் அப்படியே அவுட்லைன் விட்டு கட் பண்ணிட்டு
ஜாயின் பண்றது தான். பாருங்க இதான் அவுட்லுக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் தனியா நான் தச்சிருக்கேன். அது எப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்ம அ தைக்கும்பொழுது ஜாயிண்ட் போடாம அதாவது ஒட்டு வைக்காம தைக்கவே முடியாது. எ ஸோ இந்த மாதிரி வந்து பிக் சைஸ்லயும் இருப்பாங்க. அல்ல ஸ்மால் சைஸ் அதாவது பாடி சைஸ் கம்மியாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒட்டு வச்சு தான் தைக்கணும். அத நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். ஆ இதுதான் என்னுடைய டெய்லரிங் ஷாப் பாருங்க. எல்லா ப்ளவுஸையும் தச்சு இந்த மாதிரி பேக் போட்டு நாங்க வச்சிருப்போம். அவங்க நேமையும் எழுதி, அந்த நேமுக்கு பக்கத்துல நம்பர் ஆர்டர் நம்பர் இருக்கும் நோட்டுல. அந்த நம்பர் தான் நாங்க அவங்களுக்கு பில் கார்ட்லயும் எழுதியிருப்போம். அதுதான் எங்களுக்கு அடையாளம். அத எழுதி இந்த மாதிரி நான் வச்சுருவேன். நீங்க டெய்லர் கடைக்குன்னா பேக் அடிக்கல. ஏன் பேக் அடிக்கலன்னா 5000, 10,000 அந்த அளவுக்கு தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி கொஞ்சம் கடைய டெவலப் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் போட்டுக்கலாம். எங்க கடை நேம் போட்டு அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கிறேன். அந்த லேஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்டோனு, லேஸு, நாட்டு மணி அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அப்பப்போ போயிட்டு வாங்கும்போது டைம் தேவையில்லாம செலவாகும். மொத்தமா வாங்கி வச்சுட்டோம்னா, என்னென்ன கலர் நமக்கு தேவையோ, என்ன டிசைன் வைக்கணும்ன்றது நமக்கு கிரியேட்டிவா நம்ம யோசிக்கும்போது டக்குனு அந்த அ லேஸ் எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் நைட் டைம்ல இந்த வீடியோ எடுத்தேன். என் டெய்லர்கல்ல வேலை பார்க்குற பசங்க எல்லாருமே, பிள்ளைங்க எல்லாருமே போயிட்டாங்க. போன பிறகு தான் வீடியோ எடுத்தேன். பாருங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப ஃப்ரீயா இருக்கு. இந்த தச்ச வேஸ்டேஜ் அந்த துண்டு பீஸ்லாம் தான் கிடக்கு. இது நமக்கு மறுநாள் கட் பண்றதுக்காக அந்த ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாளுக்கு நாங்க அதாவது நெக்ஸ்ட் நாள் நாங்க கட் பண்றதுக்காக ரெடியா இருக்கு. வாங்கி வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.